கிருஷ்ணதேவராயர் தனக்கு பொழுது போகாத நேரங்களிலெல்லாம் அவையோர்களுக்கு புதிய சவால்களை அளித்து அவர்களை வம்பிழுப்பதன் மூலம் பொழுதுபோக்கி ஆனந்தமடைவார். அதே சமயம் புத்தியுடையவர்களால் மட்டுமே தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நாள் அரசவை முடிந்து அனைவரும் இயல்பாக இருந்த தருணத்தில் மன்னர் எழுந்து தரையில் ஒரு பெரிய கோட்டை தீட்டினார். அவையோர்களே, புத்தியில் சிறந்த பலர் இங்கே உள்ளீர்கள். அமைச்சர்கள், அறிஞர்கள், அதிகாரிகள் என அனைவரும் இருக்கிறீர்கள். உங்கள் அறிவுத்திறனுக்கு ஒரு சோதனை. இதோ இங்கே வரையப்பட்ட இந்த கோடு, இதனை யாரும் தொடக்கூடாது, அழிக்கக்கூடாது. ஆனால் இதை சிறிய கோடாக மாற்ற வேண்டும். இதற்கு உங்களுக்கு 120 நொடிகள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்படும். உங்களில் யார் இதனை செய்கிறீர்களோ அவர்களுக்கு 101 வராகன் பொற்காசுகள் அளிக்கப்படும் என்றார். அரசவையில் இருந்த பல அமைச்சர்களும் என்னென்னவோ செய்தனர். ஒருவர் தரையில் குப்புற படுத்துக்கொண்டு வாயால் ஊதி ஊதி அந்த கோட்டை அழிக்க முயன்று தோற்று போனார். அவையோர் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். மற்றொருவர் கோட்டின் முன்னே அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறாக அனைவரும் முயற்சித்தும் யாராலும் இந்த கோட்டை சிறியதாக மாற்ற முடியவில்லை. என்ன ராமா, நீ இந்த சவாலை செய்து முடிவார்ப்போம் என்று ஏளனமாக பேசினார்கள். ராமன் எழுந்து அரசரின் அனுமதி பெற்று அந்த கோட்டிற்கு அருகே வந்தான். ராமனோ அங்கே நின்று ஒரு நிமிடம் யோசித்தான். பிறகு குனிந்து மன்னர் வரைந்திருந்த கோட்டிற்கு பக்கத்தில் அதைவிட மிகவும் நீளமான மற்றொரு கோட்டை வரைந்தான். இப்போது ராமன் வரைந்த பெரிய கோட்டுடன் ஒப்பிடும்போது மன்னர் வரைந்த கோடு தானாகவே சிறியதாக தெரிந்தது. ராமன் நிமிர்ந்து நின்று புன்னகையுடன் சொன்னான், மன்னா, இதோ பாருங்கள், நீங்கள் வரைந்த கோட்டை நான் தொடவில்லை, அழிக்கவில்லை. ஆனால் இப்போது இது சிறிய கோடு ஆகிவிட்டது இல்லையா? ராமனின் இந்த எளிமையான ஆனால் கூர்மையான அறிவை கண்டு மன்னர் மகிழ்ந்தார். அற்புதம் ராமா,